தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து வருவது தெள்ளத் தெளிவாகிறது. எனவே தமிழ் தேசிய எழுச்சியை மடைமாற்ற இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் தமிழர் அல்லாத அதிகார கும்பல் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து திரைக்கவர்ச்சி, இலவசங்கள், போதைப் பொருட்கள் என்று மக்களை பிரித்து குழப்பி தமிழ் தேசியத்திற்கு எதிரான மனநிலை இருப்பதாக காட்ட முனைகின்றது. வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய விழுமியங்களை மட்டுமே முன்னிறுத்தி செயலாற்றும் அமைப்பு, எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தது அன்று. தமிழ் தேசிய விழுமியங்களை மட்டுமே முன்னிறுத்தி செயலாற்றும் அமைப்பு எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தது அன்று. எனினும் தமிழ்நாட்டின் தேர்தல்களில் தமிழ் தேசிய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளை மட்டுமே தமிழர் அனைவரும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் இப்பொழுது இருக்கும் களச்சூழலை கருத்தில் கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுள் தமிழ் தேசிய கொள்கைகளை முழுமையாக ஏற்றிருக்கும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் தாயகம், தமிழர் வரலாறு, தமிழீழம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தி செயலாற்றி வரும் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று இது இந்த தேர்தலுக்கான முடிவு, கலைச்சூழலுக்கான முடிவு. இன்றைய சூழலுக்கு 10 முத்தான தீர்மானங்களை ரட்னாவுடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. இதனை ஊடகங்களுக்கு கொடுப்போம், மக்களிடம் கொண்டு செல்வோம், உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள். இந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை இந்த எளியவனுக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு முக்கியமான தீர்மானத்தை வாசித்து சிறப்பு பெற்ற உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.